ரஜினியின் காலா திரைப்படத்திற்கு எதிராக ஒருவர் புகார் மனு அளித்திருக்கிறார். அது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, காலா திரைப்படத்துக்கு எதிராக மனு கொடுத்திருப்பவர் தன்னுடைய மனுவில் என்னவெல்லாம் கூறியிருக்கிறார்? போரூர் பகுதியை சேர்ந்தவர் ராஜசேகரன். இவர் இன்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த புகார் மனுவில் ரஜினி நடிக்கக்கூடிய காலா கரிகாலன் என்ற திரைப்படத்தின் தலைப்பு என்னுடையது என்றும் அக்கதையின் மூலக்கரு திருடப்பட்டிருக்கிறது என்றும் புகார் அளித்திருக்கிறார். அதே போல கரிகாலன் படத்தின் கரிகாலன் என்ற தலைப்பில் நான் ஏற்கனவே இதை பதிவு செய்திருப்பதாகவும், அதாவது சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இதுல பதிவு செய்திருப்பதாகவும் அவர் புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே 96ஆம் ஆண்டு இந்த படத்திற்கான பூஜையை நான் போட்டதாகவும், இந்த படத்தின் தலைப்பு மற்றும் மூலக்கரு திருடப்பட்டிருப்பதாகவும் அவர் புகார் தெரிவித்திருக்கிறார். அதே போல இது தொடர்பாக நான் ஏற்கனவே தனுஷ் தயாரிக்கக்கூடிய அந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தேன். ஆனால் எந்த ஒரு பதிலும் எனக்கு அளிக்கவில்லை. எனவே இந்த தலைப்பு திருடப்பட்டதும் கதை மூலக்கரு திருடப்பட்டதும் தொடர்பாக காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். சுப்பிரமணி, காலா திரைப்படத்தின் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கடந்த வாரம் வந்தது. தற்பொழுது இதற்கான எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம்? இந்த படத்தின் விளம்பரங்கள் வெளியானவுடன் உடனடியாக ராஜசேகரன் இது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் எந்த ஒரு பதிலும் அளிக்கப்படவில்லை. அதன் தொடர்ச்சியாக அவர் தற்போது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரில் மேற்கொண்டு தெரிவிப்பது என்னவென்றால், என்னுடைய தலைப்பு காலா என்ற கரிகாலன் என்னுடைய தலைப்பு, என் கதையின் மூலக்கருவை வடிவமைப்பு செய்து ரஜினிகாந்த் இந்த படத்தை துவக்கி இருக்கிறார். ரஞ்சித் இந்த படத்தை இயக்கி வருகிறார். எனவே இந்த கதை திருடப்பட்டது தொடர்பான உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மனுவை ராஜசேகரன் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார்.